சார்ந்த ஆலவட்டம்மன் கோவில் குளத்தோடு இணைந்த எம்ஜிஆர் சிறுவர் பூங்காவில் இன்று அவர்கள் தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இங்கே இந்த நிகழ்வை நடத்தி காட்டுவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். ஆகையினால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு துளி நேரம் ஒதுக்கி எங்களோடு இணைந்து பணவிதைக்கு மேல் நட்டியிருக்கோம். ஏரிகள், குளங்கள், அரசு 114 அரசு பள்ளிகளை கலப்பணி செய்யறோம். தனித்திறன் போட்டிகள் வைப்பது, உணவு வழங்குறது, மலைவாழ் மக்கள் அந்த மாதிரி பிள்ளைகளை பள்ளியில சேர்த்து விடுறது, தொடர்ச்சியான பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது பணவிதை அந்த நம்ம காலை வணக்கம். நான் சின்னப்பகத்தில் இருக்கேன். பேர் சித்ரா. நான் டாக்டர் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். இது ஆக்சுவலி என் பையன் மூலியமாக தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலி இன்னைக்கு அவன் வரல. ஸோ நானும் என் டாக்டர் மட்டும் வந்திருக்கோம். நம்ம சைடில் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் இது எல்லாமே பண்ண முடியும். அதனால இவங்க எந்த வீக் போகிறோமோ அந்த வீக் வந்தால் எல்லாரும் கொஞ்சம் நல்லா கோஆப்ரேஷன் மெயின். ஸோ எல்லாரும் கலந்துக்குவாங்க. நன்றி. வருது இது எல்லாத்தையும் இப்போ இருக்க சூழ்நிலையில நம்மளால தடுக்க முடியாது. பட் ஆனால் குறைக்க முடியும். 1 கிலோ வாங்குற பருப்பை 2 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு கேரி பேக் குறையும். கிட்டத்தட்ட ஒரு 12 சூழ்நிலை நடையை முடிச்சிருக்கிறோம். இது 13வது சூழ்நிலை நடை. அதாவது சூழ்நிலை நடையோட நோக்கம் என்னன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய லோக்கலாக இருக்கக்கூடியவங்களை திரட்டி நம்மளுடைய நீர், நிலம், காற்று எல்லாம் மாசாகுது. அந்த மாசுகளை வராமல் இருப்பதற்காக என்னென்ன வழிகளை சேருங்கள். பாதுகாப்போம். பாதுகாப்போம். தூய்மையான காற்றினை பாதுகாப்போம். தடுத்திடுவோம். நீர் வளம் மாசுபடுவதை யோசிக்கலாம். வெறுமனே இங்க இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது கருத்து கிடையாது. நீங்க பேசலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை வாங்கி அதை உள்வாங்கி அதை ஒருமுகப்படுத்தி அதை எப்படி முன்னோக்கி கொண்டு போவது என்பதுதான் இதனுடைய நோக்கம். ஆகவே இளைஞர்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் உண்டு, வயதானவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, முதியவர்களுக்கு சாயங்காலம் உட்கார்றது, காலில் உட்காருவது என்பதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விடுதலை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி இருக்கணும்ன்றது பாதுகாப்பு. உங்களுக்கு இதை ஒட்டியே உங்களுக்கு தெரியும், ஒரு 650 ஹெக்டேர் நிலத்துல ஒரு ஆந்தை இருக்கு. அதாவது அழியக்கூடிய நிலையில ஒரு ஆந்தை வகை இனம் இருக்கு. இவருக்கு தெரியும் என்னுடைய உழைப்பை பற்றி. பொதுநாளும் செய்ய வெளியே சொல்லி கிடையாது. சுப்பராஜ் ஏராளம் மரம் வச்சிருக்காரு. இந்த அரச மரம் அவ்வளவும் அவர் பாட்டு செஞ்சுதான் இருப்பாரு. இப்ப போய் போய் பாத்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரன் படுத்துட்டு இருப்பான். அந்த இடம் சுத்தமா இருக்கும். அவன் பைத்தியக்காரன் ஆணுவாங்க. அந்த மாதிரி நிலைமை ஆகிடுச்சு நம்ம நாட்டு நிலைமை. யார் சுத்தம் பண்றோம், அவன் பைத்தியக்காரன். அப்படி ஒரு நிலைமை நம்ம நாடு கொண்டாந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு இழிவான ஒரு நிலைமை